வந்தவங்க மட்டும் போய் அட்டெண்டன்ஸ் கொடுங்க பாப்போம். வந்தவங்க மட்டும் போய் அட்டெண்டன்ஸ் கொடுங்க. யார் வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். எதுலங்க சார் அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும்? குரூப் மெசேஜ்ல போயிட்டு உங்க பேரை டைப் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, டிசிஎல் ஸ்டூடண்ட்ஸ் பேர் டைப் பண்ணாதீங்கப்பா. சார் சொல்லுங்க சார். டிசிஎல் ஸ்டூடண்ட்ஸ் பண்ண வேண்டாம் சார். சரிங்க சார். கேட்டது யாரு? சங்கீதா சார். கவிதா மேம். ஓகே ஓகே. சங்கீதா சிவராமன். சங்கீதா. ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே. சரி. ஓகேண்ணா. ஸோ தமிழ்நாடு பிரிக்கும் போது 13 மாவட்டங்கள் தான் இருந்ததுன்னு சொல்லி பார்த்திருக்கோம் இல்லையா? only 13 districts மட்டும் தான் இருந்தது at the time of its formation. எந்த சட்டத்தின் மூலமாக உருவாக்குனாங்க தமிழ்நாட்டை? மொழிவாரி மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம். அதுவும் மொழிவாரியாக லிங்குவஸ்டிக். ஓகேவா? எந்த ஆண்டு? 1956. வெரி குட். 1956. ஓகேவா? ரைட். ஓகே. சோ கடைசியாக உருவான மாநிலம் எதுன்னு சொன்னேன். கடைசியாக உருவான மாநிலம் மயிலாடுதுறை. மயிலாடுதுறை எதிலிருந்து உருவாச்சு? மாநிலம்னு கேட்டேங்க சார், மாவட்டம்னு கேக்குங்க சார். சாரி, கரெக்ட். மாநிலமா? மாவட்டம் தான் கேட்டேன். சரிங்களா? மயிலாடுதுறை, நாகப்பட்டினம். சரியா? ரைட். ஓகே. ரைட். அதே மாதிரி இந்தியாவுடைய பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா இது தமிழ்நாடு. இந்தியாவுடைய பரப்பளவு 32 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஸ்கொயர் கிலோமீட்டர். 32 லட்சம் சதுர கிலோமீட்டர் அல்லது 3.2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். 3.2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அதுவே தமிழ்நாடு 1,30,058 சதுர கிலோமீட்டர். 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர். சோ இது இந்தியாவுல 10வது மிகப்பெரிய மாநிலம். 10th largest state. 10வது மிகப்பெரிய மாநிலம். இந்தியாவுல எது மிகப்பெரிய மாநிலம்? ஏரியா வைஸ், பரப்பளவு அடிப்படையில ராஜஸ்தான். ராஜஸ்தான். சும்மா வாய்க்கு அடிச்சு விட கூடாது. செந்தில். ஓகே சார். ராஜஸ்தானுடைய தலைநகரம் என்ன செந்தில்? தெரியாதுங்க சார். ஜெய்ப்பூர். ஓகேவா? திஸ் இஸ் ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல பாருங்க, இந்த இடம் ரெண்டா பிரிச்சோம்னா இந்த இடம் ஃபுல்லா பாலைவனம், இந்த இடம் ஃபுல்லா என்னது? பீடபூமி. இது ஃபுல்லா பிளாட்டியூ, இது ஃபுல்லா டெசர்ட். ஓகேவா? சரி. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஒட்டுமொத்த இந்தியாவுல தமிழ்நாட்டுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா
4%, 4% தான் இந்தியாவோட. 100% இந்தியா இருக்குன்னா 100% இந்தியாவில் 4% தான் தமிழ்நாடு. தோராயமா 3.95 கிட்ட வரும், 4% ரவுண்டா. ஓகேவா? 3.95 வரும். ஓகே, 4%. அப்போ வந்து ஓரளவு தமிழ்நாடு பெரிய மாநிலம்னு சொல்ல முடியாது இல்லையா? தமிழ்நாடு பெரிய மாநிலம் சொல்ல முடியாது. இப்ப தமிழ்நாடு பொறுத்தவரை தமிழ்நாடு வந்து எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு சொன்னேன்? தமிழ்நாடு வந்து குமரிமுனையில ஆரம்பிச்சு அல்லது பழவேற்காட்டுல இருந்து ஆரம்பிச்சு லுக்கட்டியர். இதுதான் பழவேற்காடு. பழவேற்காடு ஏரி தெரியுதா? இது ஒரு லகுன் ஏரி. சரிங்களா? கடல் தண்ணி இங்க உள்ள இருக்கும், கடல் தண்ணியும் உள்ள இருக்கும். இந்த ஏரியில வந்து என்னது, ஒரு சில மழை பெஞ்சு நல்ல தண்ணியும் இதுல இருக்கும். மழை பெஞ்சு சின்ன சின்ன குட்டி குட்டி ஓடைகள் வந்து இங்க இணைஞ்சு கடல் தண்ணி இணைஞ்சதுனாலதான் என்னது ஒரு மாதிரி பாருங்க கலங்கள் நீராட்டு இருக்கு. ஓகேவா? ஏரி. இது என்ன ஏரி? புலிக்கட் லேக். சரியா? பழவேற்காடு ஏரி இங்க இருந்து ஆரம்பிக்குது. சரியா? புலிக்கட்டுல இருந்து ஆரம்பிக்குது பாருங்க. இதுதான் பவுண்டரி லைன். இங்க இருந்து ஆரம்பிச்சு கடைசியா எங்க போகுது? குமரிமுனை வரைக்கும் போகுது. கேப் குமரி. இந்த முனை தான் குமரிமுனை. இதுதான் இந்த குமரிமுனை. சரியா? ஓகே, இதுதான் குமரிமுனை. ஓகே, ரைட். சோ தமிழ்நாடுக்கு ஏதாவது மாநிலம் பக்கத்துல உள்ள மாநிலம்னு பார்த்தோம் இல்லையா? என்னென்ன மாநிலம் பக்கத்துல இருக்கு? கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. இது 3 மாநிலங்கள் வந்து என்ன இருக்கு? பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப மிக அருகாமையிலேயே ஒரு நாடு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மிக அருகாமையிலே என்ன இருக்கு? ஒரு நாடு இருக்கு. என்ன நாடு? இதுவும் தமிழ்நாடு சேர்த்துல தான் இருக்கு. பட் ஆனா இது ஒரு நாடு, இலங்கை. சரிங்களா? இலங்கை. சோ கடல் வாரியாக மேரிடைம் நெய்பர்னு சொல்லுவாங்க. அதாவது கடல்சார் நண்பர். சரிங்களா? அல்லது ஒரு அருகே உள்ள மாநிலம். சரிங்களா? தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இதோடைய கடற்கரை நீளம், தமிழ்நாடுடைய கடற்கரை நீளம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1076 கிலோமீட்டர் வரும். 1070. இது ஃபுல்லா இதோடைய கடற்கரை நீளம் பாத்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர். 1076 கிலோமீட்டர். இந்தியாவிலே மிக நீளமான கடற்கரை மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா அது குஜராத். இந்தியாவிலே மிக நீளமான கடற்கரை மாநிலம் பாத்தீங்கன்னா அது வந்து என்னதுங்க? குஜராத். ஓகேவா? தமிழ்நாடு வந்து இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரை மாநிலம். இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரையுடைய மாநிலம். செகண்ட் லார்ஜஸ்ட் கோஸ்ட் லைன் அப்படின்னு இருக்கு. அது வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கு செந்தில்? 1076 கிலோமீட்டர். வெறும் கிலோமீட்டரா சதுர கிலோமீட்டரா? கிலோமீட்டர். வெறும் கிலோமீட்டர். ஓகேவா? வெறும் கிலோமீட்டர். சரி. சோ இந்த போட்டோ நம்ம பார்த்திருக்கோம். ரைட். சோ இப்ப தமிழ்நாடுடைய இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். தமிழ்நாடு பத்தின ஒரு அமைவிடம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். தமிழ்நாடுடைய அமைவிடம் எதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? லொகேஷன், அதோடைய சைஸ் எவ்வளவு பார்த்திருப்போம். 1,30,058 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? அதோடைய ஏரியா பார்த்தாச்சு, அதோடைய கோஸ்ட் லைன் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஜியோமார்பாலஜி பார்க்க போறோம். ஏன்னா பிசிக்கல் ஜியோகிராஃபில முதல்ல இருக்கக்கூடிய பாடம் என்னது? ஜியோமார்பாலஜி. ஜியோமார்பாலஜி என்ன பார்ப்போம்? பூமியுடைய உருவங்கள். அப்ப தமிழ்நாட்டுடைய நிலப்பரப்பு அப்படின்றது பார்க்கணும். என்னென்னலாம் நிலப்பரப்பு எடுத்துக்கலாம்? சோ நிலப்பரப்புன்னு நம்ம சொல்லக்கூடியது ஒண்ணு மலைத்தொடர். இந்த மாதிரி போய்கிட்டே இருந்ததுன்னா அது தொடர்ச்சியா ஒரு மலை போய்கிட்டே இருந்ததுன்னா அது மலைத்தொடர். இல்ல ஒரே ஒரு மலை தான் இருக்கு அப்படின்னா அது என்னது? ஜஸ்ட் ஹில். இது மவுண்டைன் ரேஞ்ச். அப்படி இல்ல சார், ஒரு தட்டை நிலமாக இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி,
ஒரு மேசை போன்ற அமைப்புல நிலப்பரப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்னதுங்க? பிளாட்டிவ். பிளாட்டிவ் மேசை போன்று இருக்கு. இல்ல சார், கடல் கடல் மட்டத்துக்கு, கடல் இங்க இருக்கு, கடல் இங்க இருக்கு, கடலுக்கு சமமா ஆல்மோஸ்ட் ஒரு சமநிலமா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? பிளெயின், சமவெளி அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். இதுதான் பள்ளத்தாக்கு. 2 மலை இருக்கு, இன்னொரு மலை இங்க இருக்கு, இதுக்கு இடைப்பட்ட இந்த பகுதியை தான் என்ன சொல்றோம்? பள்ளத்தாக்குன்னு சொல்றோம். மோஸ்ட்லி இந்த பள்ளத்தாக்குல என்ன இருக்கும்? ஆறுகள் ஓடி வரும். ஆறுகள் ஓடி வரதுனாலதான் அது என்னது? பள்ளத்தாக்கு. சரியா? சோ இந்த மாதிரி நம்ம பாக்குறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் ஜியோமார்பாலஜி. அப்போ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கும். சரியா? அது ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கும்? ஒரு பேர் இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே, நல்லது. அப்போ தமிழ்நாடுன்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாடை வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, நம்ம பொதுவா வந்து எப்படி எல்லாம் பிரிக்கலாம்னு பாருங்க. தமிழ்நாடு பாக்குறச்சே உங்களுக்கே வந்து ஒரு கண்ணுக்கு தெரியும். லுக் அட் ஹியர். தமிழ்நாடுடைய இந்த கடற்கரை வந்து இந்த கடற்கரை ஒட்டி இருக்கு இல்லையா? அதாவது சென்னை, செங்கல்பட்டு, புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவாரூர், வேதாரண்யம், பட்டுக்கோட்டை, சரியா? பட்டுக்கோட்டை, தேவிப்பட்டினம், ராமநாதபுரம், கீழக்கரை, சாயல்குடி, வேம்பாறு, தூத்துக்குடி, காயல்பட்டினம், திருச்செந்தூர், சரியா? அப்புறம் ஃபைனலா கன்னியாகுமரி. இது எல்லாமே என்ன இருக்கு? இது எல்லாமே கடற்கரையில இருக்கு. கடற்கரை ஒட்டி இருக்கு. கரெக்டா? அது இல்லாம பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப ஒரு சமவெளியா இருக்கு இல்லையா? பார்க்க எப்படி இருக்கு? ஒரு சமவெளியா இருக்கு. பார்க்க எப்படி இருக்கு? மாதிரி சமமா இருக்கு. கடல் இங்க இருக்கு. இது ஃபுல்லாமே என்னது? சமவெளியா இருக்கு இல்லையா? அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம் இங்கிலீஷ்ல? கோஸ்டல் பிளெயின்ஸ் சொல்லலாம். கடற்கரை சமவெளின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? கடற்கரை சமவெளி. அப்போ தமிழ்நாடுடைய கிழக்கு கரை, அதாவது 1076 கிலோமீட்டர், அதுக்குள்ள ஒரு 100-200 கிலோமீட்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே என்னது? கடற்கரை சமவெளி தான். எல்லாமே கடற்கரை சமவெளி தான். ஓகே. அப்போ அடுத்து உள்ள போகும்போது இப்ப எப்படி போகும்? இப்போ ஆறுகள் அப்படின்றது பொதுவா எப்படி ஓடுதுங்க? ஆறுகள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய மிக முக்கியமான ஆறு பாருங்க இங்க ஓடிட்டு இருக்கு. என்ன ஆறு தெரியுதா உங்களுக்கு? கரூர், முசூரி, சமயபுரம், கும்பகோணம் வழியா அங்க போகுது பாருங்க. இது என்ன ஆறு? ஈரோடுல இருந்து ஆரம்பிச்சு போகுது. என்ன ஆறுங்க அது? ஆப்பிரிக்காவா? காவேரி. 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 காவேரி ஆறு போயிட்டு இருக்கு இல்லையா? ப்ளூவா தான் தெரியாது, மணலா தான் தெரியும் பாருங்க. ஓகே, ரைட். அப்போ இந்த காவேரி பொதுவா ஒரு ஒரு ஆறுங்கிறது என்னங்க? ஆறுங்கிறது என்னன்னா தண்ணி கடல் நோக்கி ஓடுது, அதான் ஆறு இல்லையா? தண்ணி வந்து என்னது? கடல் நோக்கி ஓடுது. அப்போ எந்த பக்கம் போய் கடல்ல சாயுது? அப்ப பாத்தீங்கன்னா கடல்ல போய் கலக்குது அப்படின்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க போய் கலக்குது. அப்போ எந்த பக்கம் சரிவு இருக்கும்? எந்த பக்கம் சரிவு இருக்கும்? இந்த பக்கமா தான் சரிவு இருக்கும். கரெக்டா? இந்த பக்கமா என்ன இருக்கும்? சரிவு இருக்கும் இல்லையா? கிழக்கு நோக்கின சரிவு தான். அப்போ அப்போ அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். உதாரணத்துக்கு இங்க போய் கடலை கலக்குது. இப்ப இங்க மலையில ஆரம்பிச்சு கடலை கலக்குது அப்படின்னா சரிவு எப்படி இருக்கும்? இப்படித்தானே இருக்கும். ஓகேவா? சோ அதை தான் நம்ம இங்க பாக்குறோம். அந்த மாதிரிதான் இங்க இருக்கும். உங்களுக்கு மேப் பார்க்க எப்படி இருக்கலாம், ஆனா வந்து இது என்னதுங்க? இது லிட்டரலா ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு. அந்த சரிவு கடல் நோக்கி போகும்போது அது வந்து என்னது? கடற்கரை சமவெளியா இருக்கு. அப்ப அது எங்க இருந்து வருது? மேட்ல இருந்து தான் தண்ணி வரும். மேட்ல இருந்து தான் என்னது? ஓடி வருது. அப்போ இந்த இடம் ஃபுல்லா மேடா இருக்கு இல்லையா? இதெல்லாம் மேடு தான். இங்க கடற்கரை சமவெளி தாண்டிங்கன்னா இந்த இடம் ஃபுல்லா உங்களுக்கு என்னது? மேடு தான். இந்த இடம் ஃபுல்லாவே கடற்கரை. கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பு எல்லாமே என்னது? கடற்கரை சமவெளி. இங்க பாருங்க, இங்க மலைகளா இருக்கு இல்லையா? இந்த இடம் மலைகள். இந்த இடத்துல கிழக்கு தொடர்ச்சி மலை வருது. ஓகேவா? இந்த இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி போகுது.
அப்போ ரெண்டு மலைக்கு இடைப்பட்ட பகுதியில் என்ன இருக்கும்? இங்க ஒரு மலை இருக்கு, இங்க ஒரு மலை இருக்கு. ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதி என்னவா இருக்கும்? ஒரு மேஜை போல இருக்கும். அப்ப மேஜை போன்ற ஒரு அமைப்பு நிலப்பரப்பு இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேரு? பிளாட்டியூஸ் சார். வெரி குட். அப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, நாம ஷேட் பண்றோம் பாருங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த இரண்டு மலைகளுக்கு நடுவில் உள்ள இடம் என்னவா இருக்கும்? பீடபூமியா இருக்கும். அல்லது நம்ம என்ன சொல்லலாம்? பீடபூமின்னு சொல்லலாம், அல்லது உயர் நிலங்கள்னு சொல்லலாம். ஹைலாண்ட்ஸ், உயர் நிலங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஹைலாண்ட்ஸ் விளங்குச்சா? அப்போ கடற்கரை சமவெளி, மத்திய அதாவது உயர்நிலங்கள், தமிழ்நாட்டு உயர்நிலங்கள் அல்லது பிளாட்டோ, அப்புறம் தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலை அல்லது கிழக்கு தொடர்ச்சி மலை. இதுதான் என்னது? இந்தியாவுடைய தமிழ்நாடுடைய அமைப்பு. தமிழ்நாடுடைய அமைப்பு இப்படிதான் இருக்கும். தமிழ்நாடுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். விளங்குச்சா? அப்போ தமிழ்நாட்டுல முதல்ல நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கீழ இருந்து மேல போக வேண்டாம், மேல இருந்து கீழே போகலாம். அப்போ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னது? மேற்கு தொடர்ச்சி மலை. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது மேற்கு தொடர்ச்சி மலை. எங்க இருக்கு சார் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை? இங்க பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த இடத்துல ஒரு மலை இருக்கா? ரைட், இந்த ஒரு மலை. அப்புறம் இந்த இடத்துல ஒரு மலை இருக்கு, இந்த ஒரு மலை, இது ஒரு மலை, இது ஒரு மலை, இது ஒரு மலை, கடைசியில் இது ஒரு மலை. இதெல்லாம் என்னது? மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்றது எங்கிட்டு ஓடிட்டு இருக்கு? இது இந்தியா ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இங்க இருந்து வருது, குஜராத்தோட கரையில இருந்து இவ்வளோ தூரம் வருது. ஓகேவா? தொடர்ச்சியா ஓடி வருது. பட் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது குறிப்பிட்ட ஒரு குட்டி குட்டி மலையா தான் நம்ம பாக்குறோம். முதல்ல பார்க்கக்கூடிய மலை வந்து என்னதுங்க? இந்த மலை தான் முதல்ல பாக்குறோம். இந்த இடத்துக்கு பேர் என்னது? இந்த இடத்துக்கு பேரு பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மும்முனை. இங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு கர்நாடகா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு. அப்போ இந்த இடத்துல இந்த மலை இருக்கு இல்லையா, இந்த மலை ஒரு மாவட்டத்துடைய பேர்ல இருக்கு. என்ன கண்டுபிடிக்க பார்ப்போம்? நீலகிரிஸ். நீலகிரி. கிரினாலே மலைதான், கிரி என்றாலே மலைதான். இது நீளமாக ப்ளூ மவுண்டைன்ஸ் என்று அழைக்கலாம். தமிழ்ல இங்கிலீஷ்ல நீங்க என்ன சொல்லி அழைக்கலாம்? ப்ளூ மவுண்டைன்ஸ். நீலகிரினா ப்ளூ மவுண்டைன். ப்ளூ மவுண்டைன் எக்ஸ்பிரஸ் பேரே ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் இருக்கும். தெரியுதா? நீலகிரி. நீலகிரி அப்படின்றது எந்த மாதிரி இடத்துல அமைஞ்சிருக்கு? எல்லா பாயிண்ட் எழுதணும். இந்த இடத்துல கிழக்கு தொடர்ச்சி மலை வருது, இந்த இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி வருது. அப்ப ரெண்டு மலையும் சந்திக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கு. ரெண்டு மலையும் சந்திக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு? இந்த நீலகிரி மலை அமைஞ்சிருக்கு. எழுதணும், உரையணும். ஜாகிரபி உரையாம படிச்சீங்கன்னா முட்டாள் தான் அப்படி படிப்பான். ஜாகிரபிங்கிறது எழுத்துல எழுதக்கூடாது, உரையணும். யூ ஹேவ் டு டிரா. சரியா? இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறது நீலகிரி மலை. இந்த நீலகிரி மலையை தாண்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய இடைவெளி வருது பாருங்க. இந்த இடத்துல மலைகளே இல்லை, மலையை காணல. என்ன சார் கண்டினியூஸ் மவுண்டைன் நீங்க, தொடர்ச்சி மலை நீங்க, நடுவில் இவ்வளவு பெரிய இடைவெளி வருது. இவ்வளவு பெரிய இடைவெளி எங்கிருந்து போச்சுன்னா இங்க இந்த இடத்துல திரும்ப மலை ஆரம்பிக்குது. இந்த இடத்துல திரும்பி மலைகள் ஆரம்பிக்குது. ஆனா திரும்ப என்னது? இந்த இடத்துல ஃபுல்லா சமவெளியா இருக்கு பாருங்க, மலை ஒரு கேப் வந்துச்சு. அப்போ இயற்கையாக என்னது? இந்த இடத்துல ஒரு இடைவெளி இருக்கு. இதெல்லாம் பாரு, எவ்வளவு ஊர்கள், எவ்வளவு கிராமங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. திரும்ப வந்து என்னது? இங்கதான் மலைகள் வருது. மலைகள் அப்படின்னு திரும்ப இங்கதான் வருது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா? இந்த இடைவெளி என்ன சொல்லுவோம்? மலை கணவாய்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மலை கணவாய். நீலகிரி மலை இங்க இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு? வேற ஏதோ ஒரு மலை இருக்கு. அந்த மலையோட பேர் என்னது? ஆனைமலை. நடுவுல இருக்கக்கூடிய இடத்துல என்னது? இவ்வளவு பெரிய ஒரு இடைவெளி இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு இடைவெளி. இந்த இடைவெளி என்ன பேரு?
இந்த இடத்துல ஒரு ஆறு எந்திரிச்சு ஓடுது பாருங்க. இடைவெளியில ஆறு. பொதுவாவே இது என்ன செஞ்சிருக்கும், ஒரு ஆறு தான் உடைச்சிருக்கும். ஏன்னா ஆறு தானே அரிக்கக்கூடிய பண்பு உடையது. ஆறு என்ன பண்ணும், அரிக்கும். சரிங்களா, அரிக்கிறது என்னது, எரோஷன். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆத்துக்கு என்ன பேரு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆறுக்கு என்ன பேரு, நிலா ஆறு. நிலா 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 அல்லது பாரத புலா. இந்த மலை கணவாய்க்கு என்ன பேரு, பாலக்காடு கணவாய், பால்காட். மலை கணவாய்க்கு என்ன பேரு, பால்காட். சரியா. நீலகிரி எல்லாரும் போயிட்டு வந்திருக்கீங்களா? நீலகிரியில பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எப்படி இருக்கு, சரிவு கம்மியா இருக்கு. இந்த பக்கம் சரிவு எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப செங்குத்து சரிவா இருக்கு இல்லையா. சரிவு இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் வந்து ஏற முடியாது போல, இந்த பக்கம் ஏறவே முடியாது. நீலகிரி ஏறணும்னா இந்த பக்கம் தான் ஏற முடியும். இந்த கிராஜுவலா ஏறுவதற்கு வசதியாக இருக்கு இல்லையா. ஆமா தானே கண்ணு. சரி, அதே மாதிரி இந்த பக்கம் கர்நாடகா பக்கம் பாத்தீங்கன்னா என்னது, ஓரளவுக்கு மேடாட்டா இருக்கு. ஆனா கேரளா பக்கம் கண்டிப்பா என்ன முடியல, ஏற முடியாது கண்டிப்பா. ஏன்னா பாருங்க எவ்வளவு பெரிய செங்குத்தா இருக்கு, பார்த்தா தெரியுது இல்லையா. பூவிதா, இந்த மலை கணவாய்க்கு பேர் என்ன கண்ணா? Palakkad Pass. பதில் சொன்னது பூவிதாவா? Yes, sir. ரைட். சோ தமிழ்நாடு மலைகள், தமிழ்நாடு உள்ள மலைகள் என்ன, இரண்டு. ஒண்ணு மேற்கு தொடர்ச்சி மலை, இன்னொன்னு கிழக்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, என்னது, சஹ்யாத்ரி. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னொரு பேரும் உண்டு, சஹ்யாத்ரி மவுண்டைன்ஸ். சரியா. இது கிட்டத்தட்ட ஒரு 1600 கிலோமீட்டருக்கு மிக நீளமாக, 1600 கிலோமீட்டருக்கு மிக நீளமாக ஓடிட்டு இருக்கு. ஓகேவா. 1600 கிலோமீட்டருக்கு மிக நீளமாகவும் தொடர்ச்சியாகவும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய களம், யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய களமாகவும் கருதப்படுகிறது. யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய களமாகவும் கருதப்படுகிறது. அதுவும் இல்லாம இதோடைய பல்லுயிர் காப்பகம், ஒரு 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 அதாவது இந்த இடத்துல உள்ள உயிர்களை காப்பதற்காக, சரிங்களா, இந்த இடத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. என்னன்னா பயாலஜிக்கல் ஹாட்ஸ்பாட் என்று அழைப்பார்கள். ஹாட்ஸ்பாட் அப்படியே தமிழ் எழுதிக்கும், பயாலஜிக்கல் ஹாட்ஸ்பாட். என்ன சார் அப்படின்னா, இது ஒரு வாட்டி அழிஞ்சு போச்சுன்னா, இந்த இடத்துல உள்ள உயிரினங்கள் ஒரு வாட்டி அழிஞ்சு போச்சுன்னா, அல்ல இந்த இடத்துல உள்ள இயற்கைக்கு ஏதாவது கேடு விளைவிக்கிற மாதிரி மனிதன் ஏதாவது செய்தார்னா, அதே அந்த பண்பை திரும்ப கொண்டு வரவே முடியாது மனிதனால. ஒரு மரத்தை அழிச்சிட்டோம், மரத்தை நம்ம வெட்டிட்டோம்னா திரும்ப மரத்தை நட்ட வச்சு கொண்டு வந்துக்கலாம். ஒரு 30-40 வருஷத்துல திரும்ப மரம் வந்துடும். சரிங்களா, 30-40 வருஷத்துல என்ன வந்துடும், மரம் திரும்ப வளர்ந்துடும். ஆனா அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கையை ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய இயற்கைய ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா, அழிஞ்சு போச்சுன்னா முற்றிலும் அழிஞ்சு போச்சு. ஓகேவா. சோ அதனாலே இதுக்கு இந்த இடத்துக்கு என்ன பேரு, ஹாட்டஸ்ட் ஹாட்ஸ்பாட். சரியா, மிக முக்கியமான இடம்னு சொல்றாங்க, ஹாட்டஸ்ட் ஹாட்ஸ்பாட். உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு 8 இடம் தான் இருக்கு. உலகத்திலேயே இந்த மாதிரி ஹாட்டஸ்ட் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு 8 இடங்கள் தான் இருக்கு. சரிங்களா. சோ ஒரு பல்லுயிர் பெருக்கத்திற்காகவும் காப்பதற்காகவும் தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய களம். இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய களம். விளக்குச்சா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது எங்க இருந்து ஆரம்பிக்குது, நீலகிரில இருந்து ஆரம்பிக்குது. மற்ற மாநிலங்கள் பத்தி நமக்கு தேவையில்லை. சரியா, அது இந்திய புவியியல்ல படிச்சுக்கலாம், இந்தியன் ஜியோகிரபில படிச்சுக்கலாம். தமிழ்நாட்டுல இது நீலகிரி மாவட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு, எங்க இருந்து ஆரம்பிக்குது, நீலகிரி மாவட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் போகுதுன்னா மருந்துவாழ் மலை. பாருங்க, இந்த
குட்டியூண்டு இங்க ஒரு மவுண்டன் இருக்கு பாருங்க, இதுதான் மருந்துவாழ் மலை. இந்த குட்டி மலை பேர் என்னன்னா மருந்துவாழ் மலை. சரிங்களா? சுவாமித்தோப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில், சுவாமித்தோப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சரிங்களா மருந்துவாழ் மலை, இதுதான் அந்த மலை, மருந்துவாழ் மலை. ஓகே, அது வரைக்கும் நீளமான ஒரு மலையா இருக்கு, தொடர்ச்சியா போகுது. நடுவுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடைவெளி என்னது? பாலக்காடு கேப் தான், பால்காட் கேப் மட்டும் தான் ஒரு இடைவெளி, மற்றபடி எந்த ஒரு இடைவெளியும் இல்லை. சரியா? மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள இடைவெளிகளை, அதாவது பொதுவா தொடர்ச்சி மலைகள் உள்ள இடைவெளிகளை நம்ம என்ன அழைப்போம்? கணவாய்னு அழைப்போம். அதாவது இங்கிலீஷ்ல பாசஸ், இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம் நம்ம? பாசஸ் சொல்லுவோம், மவுண்டைன் பாசஸ். அப்ப நம்ம இப்போ ஒரு பாஸ் பார்த்துட்டோம். என்ன பாஸ் பார்த்தோம்? பாலக்காடு அப்படின்ற ஒரு பாஸ பார்த்தோம். இது இல்லாம மேற்கு தொடர்ச்சி மலையில வேற என்ன பாசஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? என்னென்ன பாஸ் பாருங்க. பாலக்காடு, செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய், ஆரியன்காவு, அச்சன் கோயில், இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை, தமிழ்நாட்டை ஒட்டி உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள மலை கணவாய்கள். தமிழ்நாட்டை ஒட்டி உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மலை கணவாய்கள் பாலக்காடு, செங்கோட்டை, ஆரல்வாய் மொழி, ஆரியன்காவு, அச்சன் கோயில். ஓகேவா? இப்போ இந்த மலைகளுடைய பெயரை பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துக்கு என்ன பேர் சொன்னோம்? இது நீலகிரி மலைன்னு சொன்னோம். கரெக்டா? நீலகிரி மலை, பாலக்காடு கணவாய். இந்த இடத்துல ஒரு மலைத்தொடர் இருக்கா? இந்த மலைத்தொடர். இந்த மலைத்தொடருக்கு பேர் என்னன்னா, இதுக்கு பேர் நீலகிரி, இதற்கு பேர் ஆனைமலை. இப்போ தமிழ்நாட்டுடைய மேற்கு கரை அப்படின்றது ஆனைமலைன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? தமிழ்நாட்டுடைய மேற்கு கரை என்பது என்னது? ஆனைமலை. ஓகே, இது ஆனைமலை. ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு மலை போகுது பாருங்க, இதுக்கு என்ன பேரு? இந்த மலை பேரு பழனி மலை. இந்த இடத்துக்கு ஒரு என்ன பேரு? பழனி மலை. அதுக்கப்புறம் திரும்ப இப்படி ஒரு மலை போகுது, இந்த இடத்துக்கு என்ன பேரு? இது ஏலமலை, கார்டமம் ஹில்ஸ். கார்டமம், ஏலக்காய் இங்கிலீஷ்ல பேரு கார்டமம் ஹில்ஸ், ஏலமலை. சோ 1 2 3 4 சொல்லியிருக்கேன். வரைஞ்சிட்டீங்களா? வரைஞ்சு காட்டட்டுமா? ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு மலை, அப்புறம் கேப், திரும்ப என்னது? ஒரு மலை. என்னது? இந்த மலைக்கு என்ன பேரு? ஆனைமலை. அதுக்கப்புறம் என்னது? இப்படி ஒரு மலை போகுது, அது பழனி. திரும்ப என்னது? இந்த இடத்துல ஒரு நேராக வடக்கு தெற்காக கார்டம் ஹில்ஸ். ஓகே, போகுதா? அப்புறம் இந்த ஏலமலையிலிருந்து திரும்ப இங்கிட்டு ஒரு கேப் வருது, இங்கு திரும்ப என்னது? இந்த பக்கம் ஒரு என்னது? மலை ஒரு இருக்கு, மலைத்தொடர் இருக்கு. இங்க இருந்து என்னது? திரும்ப இப்படி ஒரு வருது. இந்த இடத்துக்கு பேரு வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை. வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைத்தொடர். வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைத்தொடர். அதுக்கப்புறம் இங்க ஒரு மலைத்தொடர் இருக்கு பாருங்க, தானதுக்கு அப்புறம் இது ஒரு மலைத்தொடர் இருக்கா? இந்த மலைத்தொடர் பேர் தான் ஆனமலை. ஆனமலையை ஒட்டி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குட்டி மலை இருக்கு, அது மகேந்திரகிரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கக்கூடிய ஒரு குட்டி மலை பேரு மருந்துவாழ் மலை. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி. இப்போ தமிழ்நாடுடைய
மேற்கு தொடர்ச்சி மலை சார் தான் ஆனமலை ஏன் ஏற்கனவே போட்டிருக்கீங்க? மேல என்ன சொன்னீங்கல்ல மலைங்க சார். சார் ஆனைமலை கீழே ஒருக்கா சொல்லிருக்கீங்க சார். சொல்லு. அகத்தியர் மலை. ஏற்கனவே ஆனமலைன்னு ஒண்ணு ஓகே சொல்லிருக்கீங்க. ஓகே பொதிகை ஓகே மலை தானங்க சார்? ஓகே ஓகே ஆனமலை தப்பா சொல்லிட்டேன். இது ஆனமலையில அகஸ்தியர் மலை. இது வந்து அகஸ்தியர் மலை. ஆனமலையில அகஸ்தியர் மலை. ஓகே, மறுபடியும் சொல்றேன். சோ தமிழ்நாடு பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல உள்ள மலைகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல நீலகிரி, அடுத்தது ஆனமலை, அடுத்தது பழனிமலை, அடுத்தது கார்டமம் ஹில்ஸ், அடுத்தது வரசநாடு ஆண்டிப்பட்டி மலை, அடுத்ததா ஃபைனலா அகஸ்தியர் மலை, அதுக்கப்புறம் குட்டி மருந்து, அடுத்தது குட்டி மகேந்திரகிரி. அகஸ்தியர் மலை சொல்லுங்க. அதாம்மா அகஸ்தியர் மலை இருக்கு பாருங்க, இது அகஸ்தியர், அப்புறம் மகேந்திரகிரி, அப்புறம் ஃபைனலா தான் மருந்துவாள் மலை. ஓகேவா? இது எல்லாமே என்னது? மேற்கு தொடர்ச்சி மலையுடைய கண்டினியூவேஷன். இது இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய கணவாய்ங்கிறது நம்ம பார்த்தோம்னா அது இதுதான், பாலக்காடு கணவாய். இது இல்லாம மற்ற கணவாய்களும் உண்டு. அது எங்கெங்க இருக்குங்கிறத பார்க்கலாம். சரி, அது எங்கெங்க இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் I'll show you. ஓகே ரைட். இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? பார்த்த வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? எல்லாரையும் உறைஞ்சிட முடியும் இல்லையா? I need confirmation. Yes sir. Yes sir. எஸ் சார். இப்ப நான் மவுண்டன் காமிச்ச சொல்லுவீங்கல்ல, யாரை கேட்போம்? சொல்லுங்க சார். அந்த வரசநாடு அந்த மலை இருக்கு இல்லைங்க சார்? சார் சொல்லுங்க. அது ரெண்டு மலையும் ஒரே மலையா இல்ல தனித்தனி மலையாங்க சார்? ரெண்டு பேர் தானே சொன்னேன் உங்களுக்கு. அதாங்க சார். அது ரெண்டு தனித்தனியாவா ஒண்ணான்னு கேட்டாங்க. ரெண்டு மலை, வரசநாடு மலை